அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்ற பழமொழிக்கேற்ப எதிர்க்கட்சியினர் செயல்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னை எப்போதுமே திமுகவின் கோட்டைதான் என்றும், இந்த முறையும் சென்னையின் அனைத்து தொகுதிகளிலும் திமுகவே வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பதிவான வாக்கு சதவீதத்தில் பெரிய வித்தியாசம் இல்லை என கூறியுள்ளார். எங்க கட்சி உருவாக்கி தேர்தலில் போட்டிட்டனாலதான் வாக்கு கூடியிருக்குன்னு தாவாக்கு சொல்றாங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது பழமொழி ஏற்கனவே இருக்கின்றது. அது வேண்டுமானால் அவருடைய இந்த சொல்லுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் வாக்குப்பதிவு சதவீதத்தை எடுத்துக்கொண்டால் கடந்த 2021 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நடந்த வாக்குப்பதிவு தான் சற்றேறக்குறைய இந்த தேர்தலிலும் சென்னையை பொறுத்தளவில் நடந்தது.